இந்த வேதங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க சான்ஸ்கிரிட் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, பிறகு தமிழ்னு ஒன்று சொன்னீங்க, பிறகு பிராகிருதம் அப்படின்னு வேறு ஒன்று சொன்னீங்க. ஸோ லாங்குவேஜ்லேயே பிராச்சீனமாகவே நம்ம வந்து வேறு லாங்குவேஜ் பார்க்குறோம். வேதங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அது வந்து செவி வழியாகவே வந்ததுனால ஸ்ருதின்னு பேர், காதால கேளு அப்படின்னு. ஸோ காதால கேளுனாலே ரொம்ப காலத்துக்கு அதுக்கு லிபியில் அதை எழுத்தில் கொண்டு வரப்படலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வந்து ஒருத்தர் சொல்ல எடுத்துட்டு நான் எழுதி உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் சொல்கிறேன், நீ கூடவே உட்காந்து படிச்சுக்கோ, அப்போ டெய்லி வந்து மனனம் பண்ணு, சந்தை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம். அப்போ இது என்ன லாங்குவேஜாக இருந்தது அப்படின்னு நம்ம வந்து இது வந்து வேதங்கள் அப்படிங்கிறது பின்னாடி வந்த உபநிஷங்கள் வந்து நம்ம வந்துச்சு. அது பின்னாடி அதை நான் எல்லா எழுத்துலையுமே எழுதிட முடியும். இப்போ நான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நான் இப்போ தமிழ்லேயே எழுதிடுறேன், வந்து அதே வார்த்தையை கொண்டு வந்துடுறேன். தெலுங்குலேயும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொண்டு வந்துடலாம். அது வந்து அதை வந்து தேவையான 4-5 எழுத்துக்கள் வந்து திரிசொற்களை உள்ள சேர்த்து வச்சுட்டு நான் எழுதிக்கலாம். அந்த ச ஜஹ அது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு திசைச்சொற்களை உள்ள வந்து எழுத்துக்கொண்டு முடிஞ்சு வச்சுக்கிறது. ஆனால் அது ஆக்சுவலாக ஒரிஜினல் அது என்ன லாங்குவேஜில் இருந்தது, அது வந்து சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லணுமா? ஏன்னா இப்போ இந்த தேவ பாஷை மனுஷ பாஷை அந்த சண்டையெல்லாம் வேறு ஒரு ஓடின்னு இருக்கும். இல்லை அது பிராகிருதம்னு சொல்லணுமா? அது என்ன லாங்குவேஜ்? இல்லாட்டி இஸ் தேர் எனி லாங்குவேஜ்? அது இப்படி பிரணவாகாரம் மாதிரியே அது லாங்குவேஜ் கிடையாது, அது வந்து சப்தங்களின் தொகுப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லும்போது சொன்னீங்க அந்த வேதங்களை வந்து அவன் எப்படி உச்சரிக்கிறாங்கிறது மட்டும் இல்லை, அதோட ஏற்ற இறக்கம், அதுக்கு வந்து மியூசிக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாம்ஸ் வந்துடுது. இது வந்து இப்படி இழுக்கணும், இங்கே கட் பண்ணணும், இங்கே ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு அது இளையராஜா வந்து அந்த நோட்ஸ் எழுதுகிற மாதிரி வந்து ஃபுல்லாக அப்படி வந்து நிற்குது. நீங்கள் சொல்ல நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இது வந்து ஒரு மியூசிக்கலையும் நம்ம லாங்குவேஜ் சொல்லுவோம், மியூசிக்கல் லாங்குவேஜ் சொல்லுவோம், பாடி லாங்குவேஜ் சொல்லுவோம், அது எல்லா. அப்போ இது வந்து இஸ் எழுதப்பட்ட லாங்குவேஜா இல்லாட்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற லாங்குவேஜ்? அதாவது லாங்குவேஜ் ஒரு மொழி, அந்த மொழியை கடந்து இருக்கக்கூடிய ஒரு துவனி ஒலி. வேதத்துக்கு பிரதானமாக ஒலிதான் முக்கியம், அந்த ப்ரனன்சியேஷனை விட அப்படின்னு நான் சொல்லும்போது இன்னொரு ஸ்டெப் டீப்பராக போகிறேன். வேதத்தில் என்ன சொல்கிறான்னா இந்திரசத்ருன்னு ஒரு சப்தம், அதை வச்சுண்டு அந்த காலத்தில் ஒரு உதாரணம் என்ன சொல்வான்னா, ஏற்றி சொல்ல வேண்டிய இடத்துல ஏற்றி சொல்லாமல், இறக்கி சொல்ல வேண்டிய இடத்தில் இறக்கி சொல்லாமல் ஒருவன் அந்த காலத்தில் ஒரு யாகம் பண்ணானா, இந்திரசத்ரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி. அதில் என்ன ஆயிடுத்தான், அவன் ஒருவனை வீழ்த்த போய் அந்த துவனி மாறி அவன் வீழ்த்தப்பட்டான். ஸோ இது எதுக்கு இது எக்ஸாம்பிளாக சொல்வான்னா, வேதத்தில் எஸ்பெஷலி அந்த சவுண்டு ஸோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுக்காக அதுதான் குருமுகேன வரணம்னு. சரி, அது ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்போ இது எந்த மொழின்னு கேட்டேன்னா சவுண்டு தான் அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லிடுவா. பட் இஃப் யூ ஹேவ் டு பெரியவாளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது ஒரு லாங்குவேஜ் கிடையாது, இது சப்தங்களின் தொகுப்பு. இது தொகுப்பு, இதுவே ஒரு சவுண்ட் லாங்குவேஜ்னு சொல்றா. இப்போ எப்படி பிரெயில்னு சொல்றோமோ, நம்ம எப்படி பாடி லாங்குவேஜ் சொல்றோமோ, எப்படி மியூசிக்கல் லாங்குவேஜ் மாதிரி சவுண்ட் தான் பிரதானம். ஆனா இதை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பேசும் மொழி தெரியும் மொழியில ஏதாவது ஒன்றுத்துல க்ளோஸாக இதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதை சம்ஸ்கிருதத்துக்கிட்ட தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இட் கெட்ஸ் வெரி க்ளோஸ் டு சம்ஸ்கிருதம். ஆனால் இதில் என்னென்னா, வேதத்தில் வரக்கூடிய நிறைய வார்த்தைகள் இன்றைய காலகட்டத்துக்கு கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டில் இல்லை. கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டில் யூஸ் பண்ணுற அத்தனை வார்த்தையும் வேதத்தில் இல்லை. ஸோ இப்போ சான்ஸ்கிரிட் டிக்ஷனரிக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சில வார்த்தைகள்லாம் இருக்குது. பட் இப்போ நீங்கள் கன் பாயிண்டில் ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லுன்னா சம்ஸ்கிருதம்னு சொல்லிவிடுவேன். ஆனால் இது சம்ஸ்கிருதமானு கேட்டால் காஞ்சி மகாபெரிவாள்லேருந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொல்வா, இது சம்ஸ்கிருதத்தை விட பிராச்சீனம்பா, இது வந்து ஒரு ரொம்ப பழமையான ஒரு மொழி, அது சவுண்ட் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க, லைக் சான்ஸ்கிரிட்னு வச்சுக்கோங்க. வெரி க்ளோஸ். புரிஞ்சுக்கலாமா? வேதத்திலேருந்து வந்தது சமஸ்கிருதம் அப்படின்னு வச்சுக்கலாம். வேதத்திலேருந்து சம்ஸ்கிருதம், அதில் உள்ள அந்த வெக்காபுலரி நிறையா பார்க்குறாங்க, நிறைய இதை வச்சு ஒரு லாங்குவேஜாக பின்னாடி கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி. ஏன்னா மகாபெரிவா வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு முந்தையது அப்படின்னு, அதை விட பிராச்சீனமானது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதம் பிராச்சீனம், அது சவுண்ட் டவுட்டே இல்லை. சம்ஸ்கிருதம் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் இட் ஆர் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் இட் ஆர் இஸ் வெரி க்ளோஸ் டு இட்னு வச்சுன்னா தப்பு இல்லை. கொஞ்சம் டீப்பாக போவோம். அது வந்து எனக்கே புரியுதான்னு தெரியல, அப்புறம் எப்படி அதை கீழே கொண்டு போக முடியும் நான் பார்க்குறேன். இப்போ வேதம் சொல்லப்படுது அப்படின்னா அது வேதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லப்பட்டு தான் வந்து, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அவர் சொல்லித்தரார், அவர் சொல்லித்தரேன், இப்படி தான் வந்துச்சு. அது குருமுகேன்னு நீங்கள் சொன்னார், குருமுகமாக நமக்கு அது. அப்போ அந்த காலத்தில்
இதை சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தமும் வந்து சொல்லி வியாக்கியானமும் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து இது அர்த்தம், இது வந்து பெரியவா அப்படி சொல்லியிருக்கான்னு அதை வேதவியாசர் காலத்திலேருந்தே பின்னாடி வந்தவா உட்பட எல்லாரும் வேதவியாசரே தொகுக்கிறாருன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இஃப் ஐ எம் நாட் ராங். அவர் வந்து அவர் சொன்னாங்கிற மாதிரி அவர் தொகுக்கிறாருன்னு தான் நான் கேள்வி. ஸோ அப்போ அவரே தொகுக்கிறார் தான் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி இருந்துமே இருந்துட்டு இருக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஜெனரேஷனாக அது பாஸ் ஆகும்போது அதை சொல்லிகிட்டே வந்திருக்கா. இது வந்து இப்படி இப்படி அங்கே 4 பேர் என்னைய மாதிரி அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்படின்னு அர்த்தம் 4 கேட்டு இருந்தப்போ அப்போ அந்த ஒரு கான்வர்சேஷன் அங்கே இருந்திருக்கும்ல. இப்போ இது வந்து இதான் வேதம்டா அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் சாமி அப்படின்னு ஒருத்தர் கேட்டானே. அப்போ அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் அது என்ன லாங்குவேஜாக இருந்திருக்கும். இப்போ வேதம் ஒரு யூனிக்கான லாங்குவேஜ், வேதம் இட் செல்ஃப் ஏ லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வேதம் இட் செல்ஃப் அது வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு முந்தின ஜெனரேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். குரங்குலேருந்து மனிதன் வந்தான்ங்கிற மாதிரி. அப்போ அந்த காலத்தில் அந்த வேதத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இப்படி இல்லை, இதுக்கு இப்படி அர்த்தம், இப்படி புரிஞ்சுக்கப்படாது, இது இந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு. அது சம்ஸ்கிருதத்தில் இருந்திருக்கலாம், பிராகிருதத்தில் இருந்திருக்கலாம், 2 மொழியிலையும் இருந்திருக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே அந்த வேத பாஷையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிராச்சீனமான மொழிகள். தமிழ் மொழியிலையும் இருந்திருக்கலாம். இப்போ இதே 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருப்புட்குழிங்கிற க்ஷேத்திரம் விஜயராகவ பெருமாள் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து நடந்து சென்று பாட்டசாலையில் யாதவ பிரகாஷர் கிட்ட பாட்டம் பயில்வார் பகவத் ராமானுஜர். இளைய பெருமாள்னு இளையாழ்வார்னு பிறப்போ. அப்போது ஒரு நாள் கிளாஸ் மிஸ் பண்ணிவிடுறார். அடுத்த நாள் போகும்போது தான் ஆச்சாரியனுக்கு மசாஜ் பண்ணணும். அப்போது முன்னாடி நாள் நடந்த சாந்தோக்கிய உபனிஷத்தும் வேத பாகம் தான். அதில் ஒரு வரிக்கு அந்த ஆச்சாரியன் சொன்ன அர்த்தம் வந்து புலப்படலேன்னு ஒரு குழந்தை ரிப்பீட் கேட்குறான் இதுவரை மாதிரி நேத்து. அப்போது தான் அந்த கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினிங்கிற அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துக்குடைய வார்த்தையை சொல்லும்போது கபினா என்ன அப்படின்னா குரங்கு, குரங்கின் பிற்பகுதி போல் இருக்கின்றது பரபிரம்மத்தினுடைய நேத்திரங்கள்னு இவர் ஒரு அர்த்தம் சொல்றார். ஏன்னா கபிஹினா ஒரு அர்த்தம் குரங்குன்னு அர்த்தம் உண்டு. கபிஸ்தலம் கபி நம்ம வந்து பார்த்துருக்கோம். குரங்கு கப்பியாசம்னா அப்படிதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா ராமானுஜர் அழுதார். அப்போ ராமானுஜர் ஏன் அழறேன்னு கேட்டோம்னா அப்படி இந்த இடத்துல பொருத்தமா இல்லை. ஏன்னா பெருமாளுடைய நேத்திரங்களை போய் அப்படி கபிஹி ஆயாசம்னா பகவானை தியானம் பண்ணும்போது நம்ம முதல்ல கபியை தியானம் பண்ணணும். குரு சொல்லிட்டார், அதை சிஷ்யர் கேட்கிறார், இப்படி இருக்காதே நினைச்சு சிஷ்யர் அழறார். ஏன்டா அழறன்னு குரு கேட்கிறார். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். சனாதன தர்மத்தில் எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் டிஸ்அக்ரிமெண்ட் இருந்திருக்கு பாருங்க. அப்போ அது என்ன அர்த்தமாக இருக்கும்னு கேட்டபோது இவர் 6 அர்த்தம் சொல்கிறதா நடாதூர் அம்மாள் எடுக்கிறார் தத்துவசாரத்தில். அதாவது வந்து குரங்கின் பிற்பகுதி, இன்னொன்று பெரிய நாளத்தோடு கூடியது, அப்புறம் வந்து சூரிய மண்டலம், அப்புறம் வந்து சூரியன் கபிஹினா சூரியன்னே ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா பட்டபாஸ்கரர் வந்து ஒரு இடத்துல சூரியஹானா ஆதித்ய கபிஹினா ஆதித்யஹான்னு ஒரு அர்த்தம் எடுக்கிறார். சூரியனுக்கே கபிஹின்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ கப்பியாசம்னா சூரியனுடைய கிரணங்கள் பட்டு அகண்ட நீள தண்டோடு இருக்கக்கூடிய தாமரை எப்படி மலருமோ அப்போது அலர்ந்திருக்கக்கூடிய தாமரையின் இதழ் போல நேத்திரங்கள், இப்படிலாம் அர்த்தம் சொல்றார். இப்போ இதே வேத வாக்கியம், இதே ஆச்சாரியன், இதே ஸ்டூடெண்ட், அப்போ எந்த மொழியில் நடந்திருக்கும் என்ன கேட்டால் தமிழ் மொழியில் நடந்திருக்கும். ஸோ தமிழ் மொழியில் நடந்திருக்கும். வேத காலத்தில் வேதம் படித்த தமிழர்கள் தமிழில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, தமிழில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பா. ஒருவேளை இப்போ ஒரு 1500 வருஷம் 2000 வருஷத்துக்குள்ள கன்னடத்தில் சங்கேதியில் படித்தவா, மலையாளத்தில் படித்தவா மலையாளத்தை டிஸ்கஸ் பண்ணிப்பா. அந்த காலத்தில் சான்ஸ்கிரிட் இருந்ததுன்னா சான்ஸ்கிரிட், பிராகிருத் இஸ் ஆல்சோ ஈக்குவலி ஓல்டு. அந்த அதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லணும். பிராகிருதத்தை பற்றியும் சான்ஸ்கிரிட் பற்றி கொஞ்சம் அடியேனுக்கு வந்து பிராகிருதம் முழு பரிச்சயம் இல்லை. பட் ஆனால் சொல்கிறேன், பொதுவாக அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை என்னன்னா பிராகிருத மொழி பெண்கள் பேசக்கூடிய ஒரு மொழி. ஏன்னா பெண்கள் வந்து they wanted to speak in a slightly different language from the men. கோட் லாங்குவேஜ் மாதிரி, கோட் லாங்குவேஜ் நமக்குன்னு புரியுற மாதிரி இருக்கணும், ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சிடப்படாது. அப்சல்யூட்லி. இப்போ நம்ம ஆத்துலேயே வந்து இப்போ என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியக்கூடாதுன்னா அதுக்கு தமிழ் வரும், கன்னடம் வரும், இங்கிலீஷ் வரும். ஸோ நானும் என் ஒய்ஃபும் ஹிந்தியில் பேசிப்போம். ஸோ இது வரைக்கும் இன்னும் ஹிந்தி வரல அவளுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் குழந்தை இதை பார்த்துரும் இதை புரிஞ்சுட்டு இதான் நடக்கிறதா அப்படின்னு இந்த இன்டர்வியூ நான் காமிக்க மாட்டேன். ஸோ இந்த எங்கள் பாட்டி அந்த காலத்தில் சொல்லுவாங்க கா பாஷேன்னு உண்டு, கசா கரா கவா கணா. அந்த மாதிரி ஒரு விமன் பேசக்கூடிய ஒரு மொழி தான் பிராகிருதம். ஓகே ஓகே. அதே சமயத்தில் விமன் மட்டும்தான் பேசணுங்கிறதுல பிரதானமாக பெண்கள் பேசுவா. ஜெயின மதத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிரந்தங்கள் பிராகிருதத்தில் இருக்கும். எப்படி பௌத்த மத பாலியில் இருக்குமோ ஜெயின மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிரந்தங்கள் பிராகிருதம். இப்போ காளிதாசனே அபிஜான சாகுந்தளம், விக்ரமூர்வஷீயம், மாலவிகாக்னிமித்திரம்னு நிறைய நாடகங்கள் எழுதினார். டைலாக் வரும். அதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெண்கள் பேசக்கூடிய டைலாக்லாம் பிராகிருதத்தில் இருக்கும்.
ஆண்கள் பேசக்கூடிய டைலாக்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். ஒரே இதுலேயே 2. ஒரே இதில். ஸோ அதனால பிராகிருதம். அதனால தான் இப்போ 750 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து ஒரு டைலக்ட் மாதிரியோ ஸ்லாங் மாதிரியோ புரிஞ்சுக்கலாமா? செப்பரேட் லாங்குவேஜே அது லாங்குவேஜே. சுவாமி தேசிகன் திருவஹீந்திரபுரம்ங்கிற அந்த திருவேந்திபுரம் இதில் கடலூர் கிட்ட ரொம்ப ஆச்சரியமான பெருமாள், தேவநாதன்னு பேர். அந்த பெருமாள் மேலே ஒரு காதல் வந்துடுத்து. அதனால அச்சுதன்னு பேர் பெருமாளுக்கு. அந்த காதல் வந்த உடனே பெண் பாவம் வந்துடுத்து. ஒரு பெண் பிராகிருதம் தானே பேசுவோம்னு சொல்லிட்டு 100 ஸ்லோகங்கள் அச்சுய சயயம், அச்சுத சதகம்னு பேர். அச்சுய சயயம் அம்ம குருணம் அச்சுய ஜீயா சீயா சண்ணமிலத்த பயிட்டோ படிவாய பரமட்டோ வாரேசிய பண்டித அத்தணம் அம்மானம் சிறிவேங்கடநாஜோ கைதக்கிய சீய சௌவதந்த சுதந்தோ வேயந்தாரிய வஜ்ஜோன்னு பிராகிருத மொழியில் எழுதினார். ஸோ பிராகிருதம்ங்கிறது ஒரு பிராச்சீனமான மொழி. அதனால தான் உங்கள் இன்டர்வியூ ஸ்டார்டிங்கில் சீதையோட என்ன பேசினார்னு நான் கேட்டபோது ஜாகிரதையாக சொன்னேன். தமிழ்னு நிறைய வித்வான்கள் சொல்கிறா, ஏன்னா மதுர மொழி. அதே சமயத்தில் பிராகிருதம்னு வியாக்கியானத்தில் பண்ணியிருக்கா. ஸோ பிராகிருதமும் பேசியிருப்பா, தமிழும் பேசியிருப்பா. ஸோ இது ஒரு பிராகிருதம்ங்கிறது ஒரு பிராச்சீனமான மொழி. அதனால் ஏன் அதில் பேசுவான்னா பிராகிருதம் வாஸ் நாட் ஆஸ் காம்ப்ளெக்ஸ் அஸ் சம்ஸ்கிருதம். சரி, இப்போ நம்ம ஒரு மேடையில் பேசுறதுக்கும் வீட்டில் பேசுறதுக்கும் நான் உன்னிடத்தில் ஒன்று வினவ வேண்டும் என்று வீட்டில் இப்படியா பேசுவோம்? தமிழில் பேச்சு வழக்குன்னு தனி உண்டு, எழுத்து வழக்குன்னு தனி உண்டு. அதே வழக்கு தான் சம்ஸ்கிருதத்திலேருந்து அப்படியே இன்னொரு காப்பியா பிராகிருதம் வந்து பேச்சு வழக்கா போயிடுது. ஸோ ஆனால் அது ஒரு தனி மொழி. அதில் சில வார்த்தைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப ஹிந்திக்கும் போஜ்பூரிக்கும் இருக்கிற மாதிரி அது வந்து அந்த ஹிந்தி பெல்ட்ல தான் இருக்குது. அது வந்து ஆனால் தனி லாங்குவேஜ். வெரி குட் எக்ஸாம்பிள். இப்போ வந்து அதில் வந்து முகச்சந்த மௌலி திணைய அது நீங்கள் கேட்கும்போதே அம்ம குருணம் அச்சுய ஜீயா சீயா சண்ணமிலத்த பயிட்டோ படிவாய பரமட்டோ வாரேசி அபண்டித அத்தணம் அம்மானம். இதுதான் பிராகிருதம். திஸ் இஸ் பிராகிருதம். இதே மாதிரி தான் பாலி இருக்கும். இப்போ வந்து அத்திஹி பிக்கோ அகதாயம் நத்து ஏதச ஜந்துனோ சத்தம் மானச சுண்ணரத்தானம் சம்பஜ்ஜயி. இது வந்து பாலி. ஸோ பாலி பிராகிருதம்லாம் கொஞ்சம் காமனர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜ். சம்ஸ்கிருதம் வாஸ் அ பிட் டஃப். ஸோ அதனால் வந்து ஒருவேளை நீங்கள் சொன்ன அந்த வேத காலகட்டத்தில் கூட ஒரு ஆச்சாரியன் கற்றுக் கொடுக்கும்போது ஒருவேளை ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கணும்னா அது சம்ஸ்கிருதத்திலேயோ பிராகிருதத்திலேயோ இருந்திருக்கலாம். அந்த மாநிலங்களில் பிராச்சீனமான மொழிகள்லையும் இருந்திருக்கு.